வணக்கம் டெக் நண்பர்களே. இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்க போகிற பிளாக் போஸ்ட் எதை பற்றினா, ஐ விஷ் ஐ நியூ அப்படிங்கிற டாபிக் வந்து ரொம்ப பாப்புலர். நாட் ஓன்லி டெக் ஃபீல்ட், எல்லா ஃபீல்டுமே. எந்த ஃபீல்டாக இருந்தாலும் இந்த விஷயம் எனக்கு வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தால் நான் இந்த மிஸ்டேக்ஸ்லாம் எதுவும் பண்ணாமல் நான் என்னை வந்து இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஆளாக வச்சுருந்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் வந்து அவங்களுடைய அனுபவத்திலேருந்து சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி நான் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி எழுதின ஒரு பிளாக் போஸ்ட்டு தான் ஐ விஷ் ஐ நியூ these 5 things 10 years ago அப்படிங்கிற ஒரு பிளாக் போஸ்ட். ஸோ அந்த பிளாக் போஸ்ட்டில் நான் சொல்லி இந்த விஷயங்களை தான் நான் இங்கே ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஏன் இந்த பிளாக் போஸ்ட்டை இப்போ ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதுக்கு காரணம் இருக்குது. ஐடி ஃபீல்டில் என்டர் ஆகிற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெவலை வந்து ரீச் பண்ணிடுறது கிடையாது. சிலர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீம் ஒரு என்ட்ரி லெவலில் வருவாங்க, அடுத்து டிஎல் ஆவாங்க, அடுத்து மேனேஜர் ஆவாங்க, அடுத்தடுத்த பொசிஷனுக்கு அவங்க போவாங்க. பலர் வந்து பார்த்திங்கன்னா அந்த என்ட்ரி லெவலில் வருவாங்க, அடுத்து ஒரு மிட் லெவல் ஒரு டெவலப்பராக மாறுவாங்க, அடுத்து அதே லெவலில் அப்படியே மெயின்டைன் ஆகிட்டு கடைசியில் ரிட்டையர் ஆகிட்டு போயிடுவாங்க. ஸோ எல்லாராலுமே ஏன் வந்து ஒரு ரீச்சை அடைய முடியறது இல்லை, சிலர் மட்டும் அந்த ரீச்சை அடையிறாங்க அப்படின்னா, அதை என்னுடைய அப்சர்வேஷன்லேருந்து இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த விஷயங்களை தான் நாங்கள் பேசுகிறேன். ஐ விஷ் ஐ நியூ அப்படிங்கிறதுல நான் ஃபஸ்ட்டு பேச போகிற விஷயம் வந்து என்னென்னா, கம்ஃபர்டபுள் ஜோன் இஸ் அ வெரி டேஞ்சரஸ் ஜோன். எஸ், கம்ஃபர்டபுளாக ஒரு ஒர்க் பிளேஸில் நீங்கள் இருக்கீங்க. ஸோ எல்லாருமே அவங்கவுங்க ஒர்க் பிளேஸில் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கணும், எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, எனக்கு வந்து பீஸ்ஃபுல்லாக நான் ஒர்க் பண்ணணும், ரொம்ப ஜாலியான ஒரு கொலீக்ஸ் இருக்கணும், ஒரு ஜாலியான என்விரான்மெண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சப்போர்ட்டிவான மேனேஜர் இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷனும். ஒவ்வொரு கம்பெனிக்கு போகும்போதும் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் அதுதான். ஆனால் அப்படி ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பிளேஸ் கிடைச்ச உடனே இது தாண்டா கரெக்டான இடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாயை வச்சு படுத்துடக்கூடாது. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ எனக்கு வந்து இங்கே வந்து மேனேஜர் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க, என்னோடய கொலீக்ஸ்லாம் வந்து அவங்க வந்து கொலீக்ஸ் இல்லை, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அவங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, இங்கே எந்த ஃபினான்ஷியல் பிரச்சனையும் இல்லை, எதுவுமே இல்லை, நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா, நீங்கள் மற்றவங்களை பார்த்து பொறாமப்படுறீங்க இல்லையா, அந்த லெவல் ஆஃப் ரீச்சை அடையவே முடியாது. ஏன்னா ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனில் இருந்துக்கிட்டு உங்களால் ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணவே முடியாது. ஸோ எப்போவுமே சேலஞ்சஸ் இருக்கணும். சேலஞ்சஸ் இருக்கும்போது தான் நமக்குள்ளே இருக்கிற அந்த எபிலிட்டி, நம்மளுடைய அந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ்லேருந்து எல்லாமே நம்ம வந்து அப்ஸ்கில் பண்ணிக்க முடியும். ஒரு சேலஞ்சிங்கான ஒரு டாஸ்க் வரும்போது தான் நீங்கள் இது எப்படின்னு தெரிலங்கும் போது தான் நீங்கள் அதை எப்படி பண்ணணுங்கிறத நீங்கள் படிப்பீங்க, கற்றுப்பீங்க. ஸோ உங்களை அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போவீங்க. இல்லை எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் போதும் அப்படின்னா நீங்கள் கடைசி வரைக்கும் ஒரு என்ட்ரி லெவல், ஒரு மிட் லெவல் டெவலப்பர்லேயே கடைசி வரைக்கும் இருக்க வேண்டியது தான். செகண்ட் வந்து ஸ்டே க்யூரியஸ். அது என்ன ஸ்டே க்யூரியஸ்? அதாவது இப்போ நம்ம ஒரு டீமில் இருப்போம், நமக்கு ஒரு ஒர்க்கை கொடுக்குறாங்க, அந்த ஒர்க்கை நான் முடிச்சுட்டு நம்ம ஜாலியாக உட்காந்துட்டு பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசிக்கிட்டு இல்லை மொபைலை நோண்டிக்கிட்டு நம்ம அப்படியே டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக மற்ற டீமில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லையா, உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தில் தான் மற்ற டீம் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அவங்கக்கிட்ட போய் பேச்சு கொடுக்கலாம். அவங்கக்கிட்ட நீங்கள் என்ன மாதிரியான ஒர்க் பண்ணுறீங்க, இது வந்து என்ன பண்ணணும், இது வந்து எப்படி இருக்கும், இதை வந்து கற்றுக்கலாமா என்னங்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் அவங்கக்கிட்ட ஒரு டிஸ்கஷன் மாதிரி போடுங்க. ஸோ ஸ்டே க்யூரியஸ் அப்படிங்கிறது எப்போவுமே மற்றவங்க பண்ணிகிட்ருக்க ஒர்க்கு என்ன மாதிரியான ஒர்க்கு, அதை எப்படி கற்றுக்க முடியும், அது கற்றுக்கிட்டால் நம்மளோட கெரியருக்கு அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை நீங்கள் உங்களுக்குள்ளே வச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த ஆர்வம் எப்போ இல்லையோ அப்போது நம்மக்கிட்ட க்ரோத்தும் இருக்காது. டேக் ஸ்மால் ஸ்டெப்ஸ் டெய்லி டு அப்ஸ்கில். அதாவது நீங்கள் அப்ஸ்கில் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க, அதை ஓவர் நைட்டில் உங்களால் பண்ணிடவே முடியாது. ஓவர் நைட்டில் ஒரு 4 hours டெய்லி 4 hours 5 hours நான் உட்காந்து படித்து என்னை அப்ஸ்கில் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அது எல்லாருக்குமே பாசிபிள் ஆகாது. ஸோ உங்களை அப்ஸ்கில் பண்ணிக்கிறதுக்கு டெய்லி ஒரு 1/2 hour அல்லது ஒரு 20 minutes அட்லீஸ்ட் இந்த டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா, இது வந்து அட்டாமிக் ஹேபிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜேம்ஸ் கிளியர் அப்படிங்கிற ஒரு ரைட்டர் எழுதின ஒரு புக்கில் அதை பற்றி பேசியிருப்பார். அதாவது நம்ம ஒரு விஷயத்தை நம்ம பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த விஷயம் வந்து ஒரேடியாக நம்மளால் நம்ம எங்கே அடையணும்னு நினைக்கிறோமோ அந்த லெவலை வந்து ஓவர் நைட்டில் உங்களால் அடைய முடியாது. ஆனால் அதுக்கு உண்டான நீங்கள் ஸ்டெப்ஸை வந்து சின்னதாக எடுத்து வச்சுட்டே இருந்தீங்க. அட்டாமிக் ஹேபிட் சின்னதாக அந்த ஹேபிட்டை வளர்த்துட்டே இருந்தீங்க, சின்னதாக அந்த விஷயத்த பல பீசஸாக உடச்சிக்கிங்க. நீங்கள் பண்ணணும்னு அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு பெரிய விஷயத்த சின்ன பீசஸாக நீங்கள் உடச்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் அந்த சின்ன விஷயத்தை அடையிறதுங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ சின்ன விஷயத்தை நீங்கள் செஞ்சுட்டே வரும்போது அது கடைசியில் கலெக்டிவாக பார்க்கும்போது நீங்கள் அடையணும்னு நினச்ச ஒரு ரீச்சை ஒரு அச்சீவ்மெண்ட்டை நீங்கள் உங்களால் பண்ணியிருக்க முடியும். ஸோ டேக் ஸ்மால் ஸ்டெப்ஸ் டெய்லி டு அப்ஸ்கில். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 20 minutes 30 minutes உங்களால் எவ்வளோ நேரம் முடியுதோ அவ்வளோ நேரம் உங்களை அப்ஸ்கில் பண்ணிக்கிறதுக்காக நீங்கள் அந்த டைமை யூஸ் பண்ணிக்கிங்க. நீங்கள் உங்களுக்கு உடனடியாக உங்களுக்கு வந்து அதோட ரிசல்ட்டை வந்து பார்க்க முடியாமல் இருக்கலாம். ஆனால்
ஒரு ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் வந்து அதோட ரிசல்ட்டை நீங்கள் அந்த 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் உங்களை அப்ஸ்கில் பண்ணிக்கிறதுக்காக யூஸ் பண்ணீங்க இல்லையா, அந்த டைம் அதுக்கு உண்டான ரிசல்ட்டை நீங்கள் ஒரு குறிப்பிட்ட டைமில் நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. அது உங்களுக்கு அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ரியாரிட்டைஸ் EQ ஓவர் IQ. IQ தெரியும், அது என்ன EQ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளாக் போஸ்ட் எழுதணும்னு சிலர் கேட்டாங்க. ஸோ EQ அப்படின்னா எமோஷ்னல் கோஷியன்ட், அதாவது எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. நம்மளோட எமோஷ்னலை எந்த அளவுக்கு நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியுது அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த EQ அப்படிங்கிற லெவல் வந்து இப்போ ஐக்யூங்கிறது என்ன, இன்டெலிஜென்ட் கோஷியன்ட். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு இன்டெலிஜென்ட் அப்படிங்கிறது வந்து அந்த பர்சன்டேஜஸில் சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி உங்களால் ஹவு வெல் யூ ஹேண்டில் யுவர் எமோஷன் அப்படிங்கிறது தான் வந்து இந்த EQ. ஒர்க் பிளேஸில் உங்களோட எமோஷனை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்கு ஃபேவராகவே எல்லாரும் பேசுவாங்க, நமக்கு ஃபேவராகவே எல்லாருமே நடந்துப்பாங்க எல்லா நேரத்துலையும் அப்படி சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஒர்க் பிளேஸில் இருக்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கல்ச்சர்லேருந்து ஒவ்வொரு வேற ஒரு தாட் ப்ராசஸே வேறு லெவலில் இருக்கும். ஸோ அவங்க ஒரு விஷயம் வந்து இப்போ உங்களால் ஒரு டாஸ்க் வந்து உங்களால் பண்ண முடியாது, அதுக்கு காரணம் வந்து இது இல்லை, அந்த டாஸ்க்கை பண்ணுறதுக்கு இவ்வளோ நேரம் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்கிறீங்க. ஆனால் உங்களுடைய டிஎல்ஓ இல்லை உங்களுடைய கொலிக்கோ வந்து இல்லை இது இவ்வளோ நேரம் எடுக்காது, இவ்வளோ சீக்கிரத்தில் எல்லாரும் முடிச்சிட முடியும், ஈஸி இதுக்கு எவ்வளோ நேரம் அப்படிங்கிற மாதிரி உங்களை வந்து ட்ரிகர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். அவங்களோட இது வந்து பர்பஸ் வந்து உங்களை ட்ரிகர் பண்ணுங்கிறது இருக்காது, பட் அவங்க ட்ரிகர் பண்ணுற மாதிரி அவங்க பேசுகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல உடனே நீங்கள் வந்து அது எப்படி நீ இப்படி சொல்லலாம், எனக்கு தெரியும், என்ன வந்து நீ இன்டெலிஜென்ட் இல்லைன்னு சொல்கிறியா, எனக்கு வந்து எதுவும் தெரியாதுன்னு சொல்கிறியா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ரியாக்ட் பண்ணிடவே கூடாது. அந்த இடத்துல தான் அந்த EQங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு ரோலை ப்ளே பண்ணும். ஸோ உங்கள் எமோஷனலை எந்த அளவுக்கு நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு உண்டான மதிப்பு அந்த இதில் இருக்கும், அந்த பிளேஸில் இருக்கும். ரொம்ப ப்ரெஷரான ஒரு சுச்சுவேஷன் வச்சுங்களேன், ரொம்ப அந்த டாஸ்க்கை உடனே முடிச்சாகணும், நாளைக்கே அந்த டெமோக்கு நம்ம போய் ஆகணும், ஏதாவது பண்ணுங்கள் சீக்கிரம் முடிங்க அப்படின்னு உங்களை ப்ரெஷர் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் அந்த நேரத்தில் பொங்கிடக்கூடாது. என்னடா நீங்கள் சும்மா என்ன போட்டு டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பொங்கிடாமல் எவ்வளோ மெச்சூர்டாக அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியுதோ அவ்வளோ மெச்சூர்டாக அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணும்போது இவன் வந்து உங்களுக்கு உண்டான அந்த உங்களை பற்றின ஒரு ஒப்பீனியன் வந்து உங்களோட இதுக்கு மேலே அடுத்த லெவலுக்கு போகும். இவர் வந்து உங்கள் டிஎல்னு வச்சுங்களேன், உங்கள் டிஎல் வந்து உங்கள் மேலே ஒரு நல்ல ஒப்பீனியன் வரும் அவருக்கு. அப்போது அந்த விஷயத்தை வந்து அவர் ஷேர் பண்ணிப்பார். இப்போ உங்கள் டீமுக்குள்ளே இன்னொரு டிஎல்க்கோ இல்லை வேறு எதுக்கோ ஒரு இது வரும்போது அவங்கள பற்றி சொல்லலாம். ஸோ அது வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது உங்களுக்கு. இந்த மாதிரி எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு ப்ரெஷரான சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறீங்க, உங்கள் எமோஷனலை எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணீங்க, ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து உங்களுக்கு டீமுக்குள்ளே உங்களுக்கு ஒரு நல்ல பேரும் ஒரு நல்ல அடுத்தடுத்த ரெகக்னேஷன்ஸும் கிடைக்கும். 5th, ஸ்டே ஹம்பிள். என்னுடைய வளர்ச்சிக்கு ஸ்டே ஹம்பிள்ங்கிறது எதுக்கு, எனக்கு ஒரு நாலேஜ் இருக்குது, எனக்கு தெரியுது, அந்த விஷயத்தை நான் ஷோகேஸ் பண்ணிக்கிறதுல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷோகேஸ் பண்ணிக்கிறதுல எந்த பிரச்சனையுமே இல்லை. எனக்கு இந்த விஷயம் தெரியும், எனக்கு இதில் நாலேஜ் இருக்குது, என்னால் இந்த விஷயத்தெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அது உங்களோட க்ரோத்துக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் எனக்கு தான் இந்த விஷயம் தெரியும், நான் சொல்கிறது தான் கரெக்டு, நீங்கள் நான் சொல்கிறத கேளுங்க அப்படிங்கிற மாதிரி மற்றவங்கள ஃபோர்ஸ் பண்ணுறதோ இல்லை மற்றவங்க சொல்கிற சஜஷன்ஸ் எடுத்துக்காமல் எனக்கு இவ்வளோ விஷயம் தெரியும், எனக்கு இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் சொல்கிறது தான் கரெக்டு, என்னை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்களுடைய சுப்பீரியாரிட்டி நீங்கள் காமிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா வந்து என்னதான் நீங்கள் ஒரு பயங்கரமான நாலேஜபிளான ஒரு பர்சனாக இருந்தாலும் உங்களுக்கு டீம் மெம்பர்ஸ் கிட்ட உங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பு இருக்காது. ஆர் யூ எ ஸ்டாட்டிஸ்டிக் டெவலப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல் ரீசெண்டாக படித்தேன். அந்த இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை எல்லாத்தையும் நான் கற்றுக்கிட்ட மொத்த வித்தையும் நான் இறக்குறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படித்தது எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு கோடில் வந்து இறக்கிடக்கூடாது. அது மற்றவங்களுக்கு காம்ப்ளிகேட் பண்ணிடக்கூடாது. மற்றவங்க அதில் ஒர்க் பண்ணுறதுக்கு அந்த கோட் பேஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிடக்கூடாது. நீங்கள் ஸ்டே ஹம்பிள் அப்படிங்கிறது இதுதான். நீங்கள் வந்து என்ன தான் நீங்கள் வந்து ஒரு நாலேஜபிளான பர்சனாக இருந்தாலும் கூட நீங்கள் ஹம்பிளாக அதை வந்து மற்றவங்க கூட நீங்கள் அதை இது பண்ணிக்கலை அப்படின்னா உங்களுடைய எவ்வளோதான் நீங்கள் நாலேஜபிளான ஒரு பர்சனாக இருந்தாலும் அது உங்கள் டீம் மெம்பர்ஸ்குள்ளேயோ ஒரு டீம் லீட்ஸ்குள்ளேயோ இல்லை உங்களோட மேனேஜர்ஸ் லெவல்லையோ உங்களுக்கு எந்த விதமான ஒரு மதிப்பையும் கொடுக்காது. அது உங்களுக்கு ஒரு கெட்ட பேரை தான் கொடுக்கும். ஸோ அது உங்களுடைய க்ரோத்துக்கு உங்களோட அடுத்தடுத்த லெவல் போகிறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு தடையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் ஐ விஷ் ஐ நியூ தீஸ் 5 things 10 years ago அப்படிங்கிறது. ஸோ இப்போ அந்த 5 விஷயத்தை கற்றுக்கிட்டியே நீ வந்து ஒரு பயங்கரமான ஒரு லெவலில் இப்போ இருக்கியா அப்படின்னு கேட்டால், இந்த பயங்கரமான லெவல்னு நான் சொல்கிறேன் இல்லையா, அந்த லெவலை ரீச் பண்ணுறதுக்கான ப்ராசஸில் தான் நான் இருக்கிறேன். ஸோ அந்த லெவலுக்கு நம்ம ஏன் ரீச் ஆகலை அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணும்போது எனக்கு என்னுடைய அப்சர்வேஷனில் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள் தான் நான் இப்போ ஷேர் பண்ண விஷயங்கள் எல்லாமே.
ஸோ சப்போஸ் நீங்கள் ஒரு என்ட்ரி லெவலில் இருக்கீங்கனாலோ இல்லை ஒரு 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் இப்போ தான் ஒரு லெவலில் நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கீங்க அப்படின்னாலோ இந்த 5 விஷயத்த எப்போவுமே ஃபாலோ பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட்.